தமிழக முதல்வர் வந்து கூட்டுறவு வங்கிகளில் வச்சுருந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றிய ஒரு மறு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதோட விரிவுபடுத்தப்பட்ட கடன் தள்ளுபடி, அதோட முக்கியமான சாரம்சங்கள் என்னென்ன, இதில் யார் யார் பயன்படுவான்றதை முழுமையாக பார்க்கலாம் வாங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே மாநிலம் முழுவதும் உள்ள விவசாயிகள் குடும்பங்களுக்கு நேரடி நிதி நிவாரணம் வழங்குறதும், அவர்களோட கடன் சுமையை குறைக்கிறதுக்காக மீண்டும் கடன் பெறும் தகுதியை உருவாக்குவதாகும். இந்த திட்டத்தோட முக்கிய அம்சம் பார்த்திங்கன்னா, விவசாயிகளோட கோரிக்கையை ஏற்று அரசு தன்னோட முந்தைய அறிவிப்பை விரிவுபடுத்தியுள்ளது. தற்போது சிறு மற்றும் குறு மற்றும் பெரு விவசாயிகள் என அனைவருக்குமே ரூபாய் 75,000 வரை உள்ள பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்கிறாங்க. 75,000க்கு மேலே போகிறது மீறி இருக்கிற கடன்களுக்கு பார்த்தோன்னா 35,000 வரை ஒரே தொகையாக கடன் தள்ளுபடி வழங்கப்பட்டிருக்கு. நிலுவையில் உள்ள பயிர் கடன்களை பெற்றுள்ள விவசாயிகளுக்கு 35,000 வரை ஒரே தொகையாக கடன் தள்ளுபடி வழங்கப்பட்டிருக்கு. இதோட தகுதி காலம் பார்த்திங்கன்னா 2025 மே 1 முதல் 2026 பிப்ரவரி 28 வரை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட தகுதியான பயிர் கடன்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் பொருந்தும். இதோட பயனாளிகள் மொத்தம் எத்தனை பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 14,43,00,000 அதிகமான விவசாயிகள் இந்த தள்ளுபடியால் பயன்பெறாங்க. இதற்காக தமிழக அரசு சுமார் 5,932.23 கோடி செலவழிக்குது. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகரித்து வர விவசாய செலவுகளை ஏற்பட்டுள்ள நிதி சுமையை குறைக்கிறதுக்கும், கடன் தள்ளுபடியின் மூலம் விவசாயிகளோட மன அழுத்தத்தை குறைச்சி அடுத்த சாகுபடிக்கு புதிய கடன்களை பெறத்துக்கும், விவசாய உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதா இந்த முடிவை எடுத்திருக்காங்க. விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்தி உதவும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக இது பார்க்கப்படுது. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியில் யார் யாரெல்லாம் பயன்படுவாங்கன்றதை நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி.